பாஜகவை தோற்கடிக்க வெளிநாட்டு சதி என்று மோடி பேசுவது தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பாஜகவினர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். இதுவரை நடைபெற்ற 2 கட்ட தேர்தல்களிலும் தற்போது நடைபெற்று வரும் 3வது கட்ட தேர்தலிலும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக உள்ளது என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். அதாவது மோடி அவர்கள் பொறுத்தவரைக்கும் 400 சீட்டுக்கு மேல நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். நோட்டாவோட ஒரு மோசமா ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் கூட நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவார். அதனால அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் நடந்த அந்த கிட்டத்தட்ட 2ஆம் கட்டம் முடிஞ்சு 3ஆம் தேர்ட் ஃபேஸ் முடிஞ்ச போது பிரகாசமா இருக்க எங்களுடைய வாய்ப்புகள் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்பை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். குறிப்பா மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது. நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்க மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு தவறான ஒரு தேர்தல் பரப்புரை இன்னைக்கு காலையில் வந்த செய்தி நான் படிக்கும் பொழுது வெளிநாட்டு சதி, வெளிநாட்டில் இருக்கிற சில வெளிநாடுகள் பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி வேலையில தேர்தலில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அதே மாதிரி மத ரீதியானது இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஃபேவரபிளா இருக்கிறாங்க, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையான ஒரு பிரிவினை தான் உருவாக்குற மாதிரி அவருடைய தேர்தல் பரப்புரை இருக்கு. அது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். பிஜேபி காரங்களுக்கு ஒரு தோல்வி பயம், குறிப்பா நம்முடைய பிரதமருக்கு தோல்வி பயம். அந்த தோல்வி பயத்தினால இன்னைக்கு அவங்க தோல்விக்கு உண்டான காரணங்களை இன்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.